ரிஷப ராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் எந்த தெய்வத்தை வணங்கினால் அவர்கள் வாழ்க்கை மாறும் என்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இதில் என்ன சொல்லிடலாம், நிச்சயமாக சொல்லிடலாம், தெய்வத்தை சொல்லிடலாம். இப்போது நான் ஏன் டிலே பண்ணுறேன்னா, அந்த தெய்வம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டிலே பண்ணல. ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களும் ஒவ்வொரு வயசு காலகட்டத்தில் இருப்பாங்க. ஒருத்தர் 15 வயசில் இதை பார்ப்பாங்க. சில பேர் ரிஷபராசிக்காரங்க குழந்தையா இருக்கும், அவங்க அம்மா இதை பார்ப்பாங்க. சில பேர் வயசானவர் இதை பார்ப்பார். அப்போ சார் வயசுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் மாறுமா நீங்கள் கேட்டால், தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். ராகு திசை நடந்தால் ஒரு மாதிரி, குரு தசை நடந்தால் ஒரு மாதிரி, சனி தசை நடந்தால் ஒரு மாதிரி. அப்போ யார் யாருக்கு என்னென்ன தசை நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் பிரித்து பேசினா அது கஷ்டம். அப்போ பொதுவாகவே ஜென்ம ராசி ரிஷபராசியாக இருப்பவர் உங்களுக்கு எந்த தசையை நடந்தாலும். ஆனால் நுணுக்கமாக பார்க்கும்போது தசாபுத்தியை பார்த்து செய்வது மிக சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்குதுங்க. உங்களுக்கு எந்த தசை வேணாலும் நடக்குது. நீங்கள் பிறந்தது ரிஷபராசினா இதை எடுத்துக்கங்க, நான் சொல்கிறத எடுத்துக்கங்க. ஆனால் உங்களுக்கு தசை என்ன தசை நடக்குதோ அதோடு சேர்த்து செய்யும்போது பலன்கள் மிக அதிகம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களும் நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சிவ ஆலயத்தில் உள்ள நந்திகேஷ பெருமாளை வணங்குவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும்.